உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய தினம் 29ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தினம் இந்த காணொலியிலே நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக முக்கியமாக இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்வதற்காக எத்தனித்துக் கொண்டிருப்பவர்கள் மிகவும் அவதானமாக உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை திட்டமிடுங்கள். இன்றைய தினம் இது தொடர்பாக நாங்கள் ஒரு விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் அரசியல் சார்ந்தும் சில விடயங்களை பேச இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இந்த சேனலை பாக்குறீங்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலிக்குள்ள போவோம். இன்றைய தினம் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் நேற்றைய தினம் பதிவேற்றியிருந்த ஒரு காணொளி, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் என்பிபியினரை சாடி பேசியிருந்தார். இந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு விளக்கத்துக்காக இந்த காணொலியை உங்களுக்கு போடுகின்றேன். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார், குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்க போகின்றாராம். ஐயா, அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை, ஜெட்டி. ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கேவலம் ஜேவிபியினுடைய கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்க போகின்றேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எமது மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து நமது மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் போயிருக்கிற இன்னொரு ஜேவிபியினுடைய எம்பி, அவருக்கு எழுவாய் பயணியோட தமிழில் ஒரு வசனம் கதைக்க தெரியாது, தம்பி இளங்குமரன், அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். மக்களிடம் போய், மக்களே, நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு இதண்டுவோம், நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார். இந்த காணொலிக்கு பதில் கொடுக்கும் முகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சில விடயங்களை சட்டத்தரணி சுகாஸ் அவர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக. நடந்தது எங்களுக்கு நடக்கும் என்று சுவாஸ் சைக்கிள் சுவாஸ் தம்பி லோயர் சொல்கிறார். அது டக்ளஸுக்கு நடக்க இருக்கிறது, எங்களுக்கு நடக்கும் என்று சொல்கின்றார். இவர்தான் முதலாவது தமிழ் மக்களை காட்டி கொடுக்கின்ற உத்தமர். இவரை விட எங்களுக்கு இன்றைய தமிழ் தேசம் நல்ல உயர்வாய் உச்சகட்டத்தில் இருக்குது. நாங்கள் டக்ளஸ் மாதிரியோ அல்லது பிள்ளையார் மாதிரியோ வியாழேந்திரன் மாதிரியோ மக்களின் பணத்தை அடித்தோ கொள்ளை அடித்தோ கொலைகளை செய்தோ குற்றங்களை செய்வோம் பெறவில்லை. இது தேசிய மக்கள் சக்தி நாட்டினை ஒற்றுமையை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த வந்த கட்சி. இவர் இயலாமையில ஆற்றாமையிலே வேற வழி இல்லாமல் கத்தி கொண்டிருக்கின்றார். இவர் கத்துவதை நிறுத்த வேண்டும், நிறுத்தி போட்டு தாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லி வாக்கு கேட்டால் யாராவது மக்கள் விஜயை போடுவாங்க. நன்றி. இந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த அரசியல் உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான பிரச்சாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருப்பதனால் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால் பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய முடிவுகள் எவ்வாறாக அமைய போகின்றன என்பது தொடர்பாக. இன்றைய தினம் அடுத்ததாக மிக முக்கியமாக நான் பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு விடயம், உங்கள் அனைவருக்குமே தெரியும், நேற்றைய தினம் பிரான்சில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 24 வயது இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் பிரான்சில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதி ஒன்றில் ஒரு ரயிலுக்கு முன்னால தலை வைத்ததுல அவர் உயிரிழந்திருக்கின்றார். பரிதாபகரமான உயிரிழப்பு என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். இது பிரான்சில் வாழுகின்ற தமிழ் மக்களை மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மக்களையும் கவலையிலே ஆழ்த்தி இருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் உண்மையில் பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், உண்மையில இப்ப சமீபத்திய காலமாக நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், எங்கட நாட்டில வாழ முடியாது, எப்படியும் நாங்கள் ஐரோப்பிய நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போய் வாழ்ந்துடணும். ஏனென்று சொல்லி சொன்னால், இங்க எங்களுக்கு எதிர்காலமே கிடையாது, எங்களுடைய எதிர்காலம் ஐரோப்பிய நாடுல ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாதான் அப்படி என்று சொல்லி எங்கட நாட்டுல இருக்கிற பலர் இந்த வெளிநாட்டு விசாக்களுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போய் தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க
கதைக்கிறதுக்காக. அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் ஒரு சரியான விதத்துல அந்த வெளிநாட்டு பயணத்தை தேர்ந்தெடுப்போமா இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் எந்த விதமான ஒரு சிக்கலும் ஏற்படாது. அதுக்கு மாறாக நாங்கள் இந்த தவறான முகவர்கள் ஊடாக நாங்கள் வெளிநாட்டு பயணத்துக்கு தெரிவு செய்வோமா இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் அதுல பலவிதமான ஏமாற்றங்கள் எங்களை வந்து சேரும். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த அடிப்படையில தான் நேற்றைய தினம் வந்து அந்த மரணம் ஒன்று நடந்திருக்கின்றது பிரான்ஸ்ல. இதுல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பலியாகி இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 24 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவருடைய மரணம் வந்து பெருமளவில் வந்து துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முதன்மையான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது அவர் ஒரு மன அழுத்தத்துல இருந்திருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்று சொல்லி சொன்னால் அவருக்கான அந்த அங்கு தங்குவதற்கான அந்த நிரந்தர விசா என்பது வந்து மறுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அதனாலதான் அவர் மன உளைச்சல்ல இவ்வாறான விடயங்களை செய்திருக்கின்றார் என்று மாதிரியாக சொல்லப்படுகின்றது. விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது. விசாரணைகளினுடைய முடிவில் தான் தெரியும் இதன் பின்னணி என்ன அப்படி என்று சொல்லி. ஆனால் முற்றுமுழுதாக இவர் மன உளைச்சலில் இருந்திருப்பதாகத்தான் தெரிய வருகின்றது. அது மாத்திரமில்லாமல் கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், யாழ்ப்பாணத்துல ஒரு 30 வயது இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் தான் கனடாக்கு போக முடியாமல் போனது என்று சொல்லி தானே ஒரு தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றாராக. இந்த வெளிநாட்டு வெளிநாட்டு பயணங்களுக்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்று முழு முயற்சி எடுப்பவர்கள் அது நிறைவேறாத பட்சத்தில் தங்களுக்கு தாங்களே வந்து ஏதாவது செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். இது உண்மையிலேயே வந்து மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே எங்களுடைய எதிர்காலம் கிடையாது, வெளிநாட்டிலே தான் எங்களுடைய எதிர்காலம் என்று எண்ணுபவர்கள் வந்து சிறிது சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி என்று சொல்ல வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல இன்னும் ஒரு விடயம் ஒன்று, அதாவது நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. இணுவில் பகுதியிலே இணுவிலை சேர்ந்திருக்கக்கூடிய 30 வயது இருக்கக்கூடிய குடும்ப பெண் ஒருவர் வந்து தானே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். இதன் பின்னணியில் கூட மன உளைச்சல் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த மன உளைச்சலின் காரணமாக உயிர்கள் பலியாவது இன்னும் எத்தனை காலத்துக்கு அப்படி என்று சொல்லி தெரியவில்லை. ஆக இந்த துன்பகரமான விடயங்கள் வந்து நிகழ்ந்து இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது இந்த கனடாவுக்கு வந்து இந்த விசிட்டர் விசாவில போராக்கள் எண்ணிக்கை வந்து இப்ப அதிகமா கூடிட்டு சமீபத்துல வந்து இந்த விசிட்டர் விசாஸ் அதிகமா கொடுத்து கொண்டு இருந்தது. இந்த பட்சத்துல விசிட்டர் விசா மூலம் செல்பவர்களுக்கான அந்த விசாக்கள் வந்து திரும்பவும் அவர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருவதாகவும் தகவல்கள் எல்லாம் சொல்லுகின்றது. ஆக நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆக இதுல நான் முக்கியமாக கதைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு விடயம் தான் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களின் பொழுது நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆக சிந்தித்து நிதானமாக உங்களுடைய அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காணொலியில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விடயம் ஒன்று, அதாவது உங்களுக்கு தெரியும் சமீபத்திலே இந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே ஒரு துஷ்பிரயோக சம்பவம் நடந்திருந்தது. ஒரு 14 வயது சிறுமியை வந்து 2 வருடங்களாக மூவர் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தி. இப்பொழுது அதன் பின்னணியில் திடுக்கிடும் விதமாக மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் அந்த சிறுமி 3 வருடமாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 42-45 வயது மதிக்கத்தக்க நபர்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எங்களுடைய சமூகம் எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி. என்னன்னு சொல்லி சொன்னால் 14 வயது இருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளை போன்று பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளைய வந்து இவர்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் மிருகத்திலும் மோசமானவர்கள் அப்படி என்றுதான் சொல்லணும். ஆக மொத்தத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வளவு தூரம் துக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாவற்றையும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை இதோடையே நான் நிறுத்திக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் கதைப்போம். நன்றி உறவுகள்.